வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான இன்ஸ்டன்ட் அதிரச ரெசிபி தான். இதுக்கு நம்ம பாகுபதம் எதுவும் வைக்க தேவையே கிடையாது. அரை கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். 10 நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். எண்ணெயும் குடிக்காது. நம்ம அரிசி மாவுனா பாகுபதம் வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டு கிடக்கணும். இதுனா டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அதே அளவு அரை கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு அரிசி மாவு. அது ஈக்குவலாக 1 டம்ளர் வெல்லம், பொடித்த வெல்லம் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அதே அளவு 1 கப்பு சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கப்பில் அளந்திருக்கேன். நீங்கள் டம்ளரில் அளந்தாலும் பரவாயில்ல. எந்த அளவுகள் அளக்குறீங்களோ அதே இதிலே அளந்துக்கோங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சால் போதும். பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. நல்லா வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக தான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, வாசனைக்காக. நல்லா வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, வெள்ளை தண்ணி கொதிக்கும் பொழுது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாவு, அதை கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு கட்டிகள் விழாது, பயப்பட தேவை கிடையாது. ஆனால் இந்த மாவு உங்களுக்கு இடியாப்ப மாவு கிடையாது, நம்ம சாதாரண பச்சரிசி மாவு தான். இந்த அளவுக்கு கலவை கெட்டியான உடனே 1 ஸ்பூனு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் வாசனை வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருண்டு வந்துடும். உங்களுக்கு கலவை நல்லா சுருண்டு வந்த உடனே மாவு நல்லா வெந்து கொடுத்துடும். வெந்து கொடுத்தோன்னா இந்த அளவு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக போட்டு வச்சுருங்க. நல்லா ஆறட்டும், மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறின உடனே கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா சாஃப்டாகவே வரும் உங்களுக்கு. நல்லா மாவை பிசைஞ்சு கொடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடுங்க. இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா ஒரு 10 நாளைக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதாரண அதிரசம் செய்யணும்னா அதுக்கு ப்ரொசீஜர் அதிக அளவு இருக்கும். அரிசி மாவு வாங்கி இடித்து பாகுபதம் வைக்கணும். பாகு தவறிடுச்சுன்னா கல் கணக்காக போயிடும். இது அப்படி கிடையாது. இன்ஸ்டன்ட் அதிரசம் சீக்கிரம் சுலபமாக செஞ்சிடலாம். இந்த உருண்டைகளை வாழை இலையோ இல்லை நம்ம இந்த பால் கவர் வச்சுருப்பீங்கல்ல, அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா தட்டிக்கங்க. ரொம்ப கெட்டியாக தட்டிடாதீங்க, ரொம்ப திக்காக தட்டக்கூடாது, மெலிசாவும் தட்டக்கூடாது. மீடியம் சைஸாக தட்டிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கொடுத்து நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அதிக காய்ச்சல் இருக்கக்கூடாது. ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். அதுவாக தானாக எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். முதலே எடுத்த உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி கொடுக்கணும். இந்த அளவுக்கு தானாக எலும்பி வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இது எண்ணெய் குடிக்காது. நல்லா கலர் மாறின உடனே எடுத்து ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா பொஸ்ஸுன்னு வந்துடுச்சு. வந்த உடனே லேசாக ஒரு கரண்டி வச்சு அழுத்துனீங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ஆயில் பூரா நமக்கு வெளியில் வந்துடும். இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் குடிக்காது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இன்ஸ்டன்ட் அதிரசம் தயாராகிடுச்சு. பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.